சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தும் சரத் பொன்சேகா. கொரோனை வங்கி பணக்கொள்ளை, ஊழியர் மீது காவல்துறையினர் சந்தேகம். முதியோர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய சட்டம், கொரோனை முதியோர் இல்ல தீ விபத்தை தொடர்ந்து நடவடிக்கை. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும், ஆனந்த பாலித எச்சரிக்கை. அமெரிக்காவின் சமாதான முயற்சி தோல்வி, இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்தை மறுத்துள்ள ஹிஸ்புல்லா. அண்ணாமலையின் பதவி விலகலை ஏற்றது பாஜக தலைமை, புதிய கட்சியுடன் தொடரவுள்ள அரசியல் பயணம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ஊழல், அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அரசியலமைப்பின்படி தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனை பெற தகுதியானவர் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சரத் பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உட்பட்ட இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் பெருமை அடித்துக் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டை கட்டியெழுப்பியுள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யும் தனது கடமையை அதனை நிறைவேற்றும் நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சி மற்றும் சீரழிவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நிர்வாகமே முக்கிய காரணம் என்றும் சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறாயினும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை அவர் தூக்கிலிடப்படுவது தான் என்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். கொரோனையில் அரசு வங்கி ஒன்றில் பண வைப்பு இயந்திரங்களில் வைப்பிலிடுவதற்காக எடுத்துச் சென்ற சுமார் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்ளையின் பின்னணியில் குறித்த வங்கியின் பணியாற்றும் ஒரு ஊழியரே இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் வங்கியில் ஊழியர்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பணக்கொள்ளையின் பின்னரும் அன்றைய தினம் வங்கியின் சில ஊழியர்களுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அவர்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கங்களும் விசாரணைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. வங்கியிலிருந்து வீதியில் உள்ள கட்டடங்களில் பொருத்தப்பட்ட சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு ஒளிப்பட கருவிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பணத்தை பண வைப்பு இயந்திரத்தில் வைப்பதற்காக எடுத்துச் சென்ற வங்கி அதிகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கொரோனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பணக்கொள்ளை நடந்த முன்தினம் விடுமுறை பெற்றிருந்த வங்கி அதிகாரி குறித்தும் காவல்துறையினர் அவதானம் செலுத்தியுள்ளனர். இலங்கையில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பில் புதிய விதிமுறைகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக விரிவான வழிகாட்டுதல்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் இதுவரை 455 முதியோர் இல்லங்கள் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் 10,000க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் பல நிறுவனங்கள் முறையான பதிவின்றி தொடர்ந்தும் இயங்கி வருவதாக அமைச்சர் உபாலி பன்னிலக குறிப்பிட்டுள்ளார். புதிய முன்மொழியப்பட்ட விதிமுறைகளின் கீழ் அனைத்து முதியோர் இல்லங்களும் பதிவு செய்யப்படுவது கட்டாயம் என்றும் கூறினார். இதன் மூலம் முறையான கண்காணிப்பு, பராமரிப்பு தரத்தையும் அதிகாரிகள் உறுதி செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனை அங்குருவான் தோட்டையில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 60 வயதுக்கு மேற்பட்ட 8 முதியவர்கள் கதிர்காமத்தில் உள்ள அரச முதியோர் பராமரிப்பு நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த தீ விபத்தில் 13 வயோதிபர்கள் உயிரிழந்துள்ளனர்.
இந்த சம்பவம் தொடர்பில் முதியோர் இல்லத்தின் பணிப்பாளர் நேற்று கொரோனா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் சமையல் எரிவாயு, மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எதிர்வரும் மாதங்களில் அதிகரிக்கக்கூடும் என தொழிற்சங்கவாதியான ஆனந்த் பாலித்த எச்சரித்துள்ளார். இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலை 300 ரூபாவினால் அதிகரிக்கக்கூடும் என்றும் 15ஆம் தேதிக்குள் தண்ணீர் கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாம் என்றும் தொழிற்சங்கவாதியான ஆனந்த பாலித்த கூறினார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி மற்றும் நாட்டிலிருந்து தேவையற்ற முறையில் அந்நிய செலாவணி வெளியேறுவது ஆகியவற்றினால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடையும் சாத்தியமுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தால் ஏற்கனவே மக்கள் மீது இந்த உயர்வு மேலும் ஒரு சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். பல்லேகம கேமந்த தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்லேகம கேமந்திர தேரர் விவகாரத்தை தொடர்ந்து புத்த சாசனத்தையும் பிக்குகளையும் அவமதிக்கும் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பல்லேகம கேமந்திர தேரரின் விவகாரத்தை நியாயப்படுத்தவில்லை எனவும் அந்த விவகாரம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு விடயத்தை கொண்டு ஒட்டுமொத்த புத்த சாசனத்தையும் மலினப்படுத்த இடமளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். புத்த சாசனம் இல்லாதொழிந்தால் இந்த ராஜ்யம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் எனவும் புத்த சாசனம் மற்றும் பிக்குகளின் பாதுகாப்பு குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் வெகு விரைவில் கலந்துரையாடுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சி தொடர்பில் கட்சியின் நிர்வாக செயலாளர் குலநாயகம் அனுப்பிய அதிருப்தி கடிதம் தொடர்பில் கட்சிக்குள் கலந்துரையாடி பிரச்சனையை தீர்க்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். எங்களுடைய கட்சியின் நிர்வாக செயலாளர் அண்ணன் குலநாயகம் அவர்களுடைய கடிதம் வந்து எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. மத்திய செயற்குழு மற்றும் மத்திய செயற்குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு அவரால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு வந்திருக்கின்றது. நான் அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தின் தெரிவு கூட்டங்களிலே நான் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் நான் அறியக்கூடிய விடயங்கள் இனி அந்த கூட்டத்திலே பங்கு கொண்டவர்களை வைத்துத்தான் அதனை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இது கட்சியினுடைய ஒரு உள்ளீட்டு விவகாரம். இது தொடர்பிலே அவர் எழுத்து மூலமாக வெளியிட்டிருக்கிறார். பத்திரிகைகள் ஊடகங்களிலும் அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் அது தொடர்பாக கட்சிக்குள்ளே பேசி அந்த கட்சியினுடைய உள்ளக நடவடிக்கைகள் மூலம் அதுக்கு ஒரு நியாயமான தீர்வை எட்டுவது பொருத்தமானதாக இருக்கும். குலநாயகம் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், நீண்ட காலம் கட்சிக்காக பாடுபட்ட ஒருவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய பட்டியல் ஆசனத்தை 1 ஆண்டுகளுக்கு அவருக்கு வழங்க வேண்டும் என்று கூட நான் அரசியல் குழு கூட்டத்திலே சிபாரிசு செய்திருந்தேன். நீண்ட காலம் எந்த பதவிகளும் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தனி மனிதனாக தமிழரசு கட்சியை தக்க வைப்பதில் பாடுபட்ட ஒருவர். ஆகவே அவருடைய கருத்துக்கள், கோரிக்கைகளை எங்களுடைய கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளினூடாக நியாயமான முறையிலே தீர்த்து வைப்பதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு என்னுடைய ஒத்துழைப்புகளும் அவருக்கு இருக்கும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் தோன்றும் வகையில் போலி செயற்கை நுண்ணறிவு காணொளிகள் இணையத்தில் உலா வருவது குறித்து இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆழ்ந்த போலி செய்திகள் நிதி மோசடிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பொதுமக்களை பணத்தை முதலீடு செய்ய ஊக்குவிப்பது போன்றும் அதற்கு பதிலாக அதிக லாபம் தருவதாக உறுதியளிப்பது போன்றும் இந்த காணொளிகள் போலியாக சித்தரிக்கப்படுவதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின்படி இந்த ஏமாற்று காணொளிகளில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிற முக்கிய ஆளுமைகளின் உருவங்களும் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய மோசடி முதலீட்டு திட்டங்கள் தவிர வேலை வாய்ப்புகள், நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கைகள் பற்றிய தவறான தகவல்களை பரப்புவதற்கும் இதேபோன்ற தொழில்நுட்ப காணொளிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடந்து செல்லப்பட்ட 45,60,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன்
2 வெளிநாட்டு பயணிகள் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 29 மற்றும் 42 வயதுடைய சீன நாட்டவர் எனவும் அவர்கள் இருவரும் வியாபாரிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்றைய தினம் அதிகாலை 1:20 மணியளவில் சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான SQ469 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 4 பயண பொதிகளுக்குள் மிகவும் நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீனாவில் உற்பத்தியான 30,400 சிகரெட்டுகளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த போர் நிறுத்த நிபந்தனைகளை ஹிஸ்புல்லா இயக்கம் நிராகரித்துள்ளது. இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் லெபனானுக்கு வீணானவை மற்றும் அவமானகரமானவை என்று ஈரான் ஆதரவு குழுவின் தலைவர் நஜீம் ஹாசிம் தெரிவித்துள்ளார். லெபனான் மக்களால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். லெபனானுக்குள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நுழைவதற்கு தடை விதிக்கப்படும் முன்னோடி பாதுகாப்பு வலயங்களை உருவாக்குவதன் மூலம் இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்தத்தை புதுப்பிப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பதவி விலகலை கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் உறுதி செய்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்த கட்சியில் இருந்து விலகி புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இதற்கிடையே நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடிய அண்ணாமலை புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சமூக ஊடகம் வாயிலாக அவர் மனம் திறந்து உரையாடியுள்ளார். அத்துடன் அண்ணாமலை அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து பாஜகவில் இருந்து விலகுவதற்கான விளக்கத்தையும் அளித்துள்ளார். இந்த நிலையில் அண்ணாமலையின் பதவி விலகல் கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் ஏற்றதாக பொதுச் செயலாளர் அர்ஜுன் சிங் அறிவித்துள்ளார். மேலும் பாஜக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகும் அண்ணாமலையின் முடிவும் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தும் சரத் பொன்சேகா. கொரோனை வங்கி பணக்கொள்ளை, ஊழியர் மீது காவல்துறையினர் சந்தேகம். முதியோர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய சட்டம், கொரோனை முதியோர் இல்ல தீ விபத்தை தொடர்ந்து நடவடிக்கை. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும், ஆனந்த பாலித எச்சரிக்கை. அமெரிக்காவின் சமாதான முயற்சி தோல்வி, இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்தை மறுத்துள்ள ஹிஸ்புல்லா. அண்ணாமலையின் பதவி விலகலை ஏற்றது பாஜக தலைமை, புதிய கட்சியுடன் தொடரவுள்ள அரசியல் பயணம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.